going to be about passing referrals. எவ்வளோ பேர் வந்து you pass referrals to the fellow members? Okay. எவ்வளோ பேர் you receive referrals from fellow members? Okay. Do all referrals convert into thank you notes? எல்லா ரெஃபரலும் வந்து thank you note கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆகாது. ஸோ டுடே வாட் ஐம் டாக்கிங் அபவுட் இஸ் இந்த கன்வர்ஷன் ரேஷியோவை அதிகப்படுத்துறது எப்படி? ரெஃபரல் நிறைய வருது, அந்த ரெஃபரலுடைய கன்வர்ஷன் ரேஷியோவை எப்படி அதிகப்படுத்துறது? அட் த சேம் டைம் நம்ம ஒரு ரெஃபரல் ஒரு ஃபெல்லோ மெம்பருக்கு கொடுக்குறோன்னா அதை நம்மளுடைய ரெஸ்பெக்டை, நம்மளுடைய ரெப்யூட்டேஷனை ரிஸ்க் பண்ணி கொடுக்குறோம். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம யாருக்கு அந்த ரெஃபரல் வந்து கொடுக்குறோமோ அவர் சரியான முறையில் அந்த ரெஃபரலை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு 7 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ரைட். நம்பர் 1, ஒரு மெம்பர் வந்து நம்மக்கிட்ட ஒரு ரெஃபரல் கேட்குறாரு அப்படின்னு வந்து சொன்னால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வி ஷுட் கெட் கிளாரிட்டி. எதுக்காக அவர் அந்த ரெஃபரல் கேட்குறாரு? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக வந்து கேட்குறாரா, அல்லது உண்மையிலே வந்து ஒரு வேல்யூ எடிஷனுக்காக வந்து கேட்குறாரா? சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பில்டர் இருக்காருன்னு வந்து வச்சுக்குவோம். ஒரு பில்டருடைய ரெஃபரல் உங்கள் ஃபெல்லோ மெம்பர் வந்து கேட்குறாரு. இப்போ எதுக்காக கேட்குறீங்க? இந்த பர்டிகுலர் பில்டரை எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க? இல்லை சார் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆகலான்னு கேட்குறேன். தென் தட் இஸ் அ கிளியர் ரெட் சிக்னல் அப்படின்னு வந்து நினைக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட், அந்த பில்டர் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறார் சார், அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டை 20% என்னோட ப்ராடக்டால் வந்து கம்மி பண்ண கொடுக்க முடியும், அல்லது என்னுடைய சர்வீஸால் வந்து கம்மி பண்ண கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னால் தெர் இஸ் கிளாரிட்டி. ஒரு கிளாரிட்டி இருக்குது. அப்போ நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு அவரை வந்து நம்ம துணியலாம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ட். இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே. நம்ம வரக்கூடிய காலங்களில் இதை நம்ம பண்ணலாமா? ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் நாட் ஓப்பனிங். ஓகே. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வின்-வின் சிச்சுவேஷனை 2 பேருக்குமே வந்து உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈவெண்ட் பிளானர் இருக்கிறாரு, அந்த ஈவெண்ட் பிளானர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ரெஃபரல் கேட்குறாரு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஈவெண்ட் பிளானர் இருக்காரு, ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ரெஃபரல் கேட்குறாரு. ஓகே. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் இந்த ஈவெண்ட் பிளானர் மூலிமா வந்து பிரயோஜனம் இருக்கணுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸோ ஃபோட்டோகிராஃபருக்கு எப்போல்லாம் பிஸ்னஸ் கிடைக்குதோ அப்போ ஈவெண்ட் பிளானருக்கு கிடைக்கும், ஈவெண்ட் பிளானருக்கு எப்போல்லாம் பிஸ்னஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபருக்கும் வந்து கிடைக்கணும். ஸோ மேக் ஷுர் இவர் யார்கிட்ட ரெஃபரல் கேட்குறாரோ, யாரை வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரோ, த அதர் பர்சன் இஸ் ஆல்சோ கெட்டிங் பெனிஃபிட்டட். ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் 2 பேருக்குமே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். 3வது ரொம்ப முக்கியம் என்னென்னா, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய ரெப்யூட்டேஷனை ரிஸ்க் பண்ணி தான் இவருக்கு இந்த ரெஃபரல் வந்து கொடுக்குறோம். அப்போ பர்சனலாக ஃபஸ்ட்டு நீங்கள் இவருடைய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸையோ வந்து நீங்கள் வெதர் ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அல்லது உங்கள் ஃபெல்லோ மெம்பர் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அல்லது இவரை பற்றின சக்ஸஸ் ஸ்டோரி ஏற்கனவே நமக்கு ஏதாவது வந்து தெரியுமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யுவர் ரெப்யூட்டேஷன் இஸ் அட் ஸ்டேக். கரெக்டாக இல்லையா? வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன்னு, ஐ எம் இன்டு கேட்டரிங் அப்படின்னு வச்சுக்கலாம், ஐ எம் பார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெட்டிங்ஸ் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் டூட்டுக்குரன். நான் வந்து கேட்குறேன், ஓகே, பட் நீங்கள் யாரும் என்னுடைய ஃபுட்டை வந்து சாப்பிட்டதே இல்லை, அல்லது எந்த மெம்பர் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யூ நோ தட் பர்டிகுலர் பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி கண்டக்டிங் தட் வெட்டிங். நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறீங்க, பட் ஆனால் கனெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து இவர் கேட்டரிங் ஒழுங்காக பண்ணுவாரா, இவர் வந்து இவரோட ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இருக்குமா, சர்வீஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குமா, வெதர் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அந்த பிஸ்னஸை வந்து எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் மேக் ஷுர் தட் there is a trust, there is a testimonial from that particular member. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஃபெல்லோ மெம்பர்ஸ் யாராவது அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசிங்க. இதுதான் 4வது பாயிண்ட். கிட்டத்தட்ட 3வது பாயிண்ட் பேஸ் பண்ணி உள்ளது தான், பட் ட்ரஸ்ட்டு, காம்படன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் இந்த மெம்பர்கிட்ட வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கிறாரா, ஃபோன் பண்ணால் எடுப்பாரா, டைமுக்கு வருவாரா, டைமுக்கு டெலிவரி பண்ணுவாரா, இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். பிகாஸ் முதல் கோணல் முற்றிலும் கோணல் வந்து சொல்லுவாங்க. சில பேர் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. கரெக்டாக? எஸ் ஆர் நோ? சில பேர் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க, பட் ஆர்டர் கிடைச்சி நம்ம வந்து ப்ராடக்டை சப்ளை பண்ணிட்டோம் அல்லது சர்வீஸை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்க மாட்டாங்க, அல்லது அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிடுவாங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் BNI கொர்க்கை மெம்பர்ஸ், ஐ எம் டாக்கிங் இன் ஜென்ரல். when you are trying to connect a fellow member, make sure that அவர் ஒரு credible enterprise. அதே அகைன் வந்து காம்படன்சி, இவரால் இந்த வேலையை பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் எதுக்காக இந்த ரெஃபரல் கேட்குறாருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட். மூவிங் ஆன் டு த 5th பாயிண்ட், a clear red flag என்ன அப்படின்னா வந்து அகெயின்
உங்களை எம்பராஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1-to-1க்கு வந்து நீங்கள் டைம் கொடுத்துருப்பீங்க, டைமுக்கு வந்திருக்க மாட்டார். நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுத்துருப்பீங்க ஏற்கனவே, அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். அல்லது நீங்கள் பர்சனலாக நீங்கள் ஒரு ரெஃபரல் உங்களுக்காக வந்து கொடுத்துருப்பீங்க, அதையே வந்து அவர் சொதப்புன்னு சொதப்பியிருப்பார். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அவரை ரெஃபர் பண்ண முடியுமா இன்னொருத்தருக்கு? ஏன் ரெஃபர் பண்ண முடியாது? வை யூ கேனாட் ரெஃபர்? உங்களோட பேர் வந்து கெட்டு போயிடும். ஐ ஹாவ் பர்சனலி லிசன் டு லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஃபெல்லோ மெம்பர்ஸ். சார், நான் இவரை ரெஃபர் பண்ணேன், இவர் சொதப்பிட்டார், இப்போ அந்த பர்டிகுலர் கஸ்டமர் எனக்கும் பிஸ்னஸ் தர்றதில்லை சார். ஸோ யூ ரெஃபர் ஒன்லி வென் யூ ஆர் ஆக்சுவலி ஒரு ட்ரஸ்ட்வர்த்தினஸ் வந்து அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆல்வேஸ் சீக் பெர்மிஷன் ஃப்ரம் த பர்சன். நீங்கள் யாரோட ரெஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேளுங்க. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களை பற்றி ரெஃபரல் கேட்டிருக்கிறாரு, உங்களுடைய காஸ்டிங்கை வந்து குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அல்லது உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இப்படி வேல்யூ ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு, அல்லது உங்கள் ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரை நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா? ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நவ் த சான்சஸ் ஆஃப் க்ளோசிங் இஸ் வெரி வெரி ஹை. லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுது இந்த மெம்பரை நான் கனெக்ட் பண்ண முடியாது, இந்த மெம்பரை சரியான ஃபிட் இல்லை அப்படின்னு வந்து சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பொலைட்டாக நோ சொல்லணும். கரெக்ட், வெரி குட் பாயிண்ட். எப்படி சொல்கிறது அதை? ஐ திங்க் உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீஸை பற்றி நான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட், யுவர் சர்வீஸ் ஃபர்ஸ்ட், and then definitely I will give you a connection once I understand more about it. Can we start doing a one-to-one? நீங்கள் பில்டிங் ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து சொன்னீங்க இல்லையா? ஸோ லெட் us start with a one-to-one first. Let me understand. உங்களுக்கு நான் ஏதாவது என்னோட பர்சனல் பிஸ்னஸ் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். If I am satisfied, definitely I will connect the other person. உங்கள் ஒவ்வொருத்தருடைய சிக்னேச்சரும் வேல்யூ இருக்கா? அது செக் புக்கில் போட்டோன்னா அது வந்து பாஸ் ஆகுமா? கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகும். ஒவ்வொருத்தர் பத்திரத்தில் போட்டோன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஷிஃப்ட் ஆகிடும், அப்படி தானே? மாறிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சாரி, ஓகே. அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ரெஃபரலும் உங்கள் சிக்னேச்சரோட போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டான பர்சனுக்கு அந்த சிக்னேச்சரை கொடுத்து நீங்கள் அந்த ரெஃபரலை அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது யோசிக்கணும். இது ரெஃபரல் கொடுக்கும்போது ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது யோசிக்கணும், நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது. எக்ஸாக்ட்லி இந்த 7 பாயிண்ட்டும் ரெஃபரல் கொடுக்குறவங்களுக்கு இல்லை, ரெஃபரல் கேட்குறவங்களுக்கு. ஒரு ரெஃபரல் நான் கேட்குறேன்னா நான் கிளாரிட்டியோட கேட்குறேன்னா, ஒரு ரெஃபரல் நான் கேட்குறேன்னா அந்த அடுத்த பர்சனுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் வந்து ஏற்படும், அதனால் நான் வந்து கேட்குறேன்னா. ஒரு ரெஃபரல் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஒரு வின்னிங் சுச்சுவேஷன் இருக்குது, அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு யாரை ரெஃபரல் கேட்குறனோ அவருக்கும் ஒரு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் ஒரு ரெஃபரல் கேட்குறேன்னா அந்த ரெஃபரலை நான் வாங்கிட்டேன்னா டைமுக்கு நான் போவேனா, அப்பாயின்மெண்ட்டுக்கு டைமுக்கு நான் ப்ராடக்டை டெலிவரி பண்ணுவேன்னா, காம்படிட்டிவாக வந்து நான் இருப்பேனா, போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் அண்ட் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி. நான் ஒரு ரெஃபரல் கேட்குறேன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெம்பருக்கு நான் முதல்ல ஒழுங்கான சர்வீஸும் பண்ணியிருக்கிறேன்னா, அவருக்கு ஒழுங்கான ப்ராடக்டை நான் வந்து கொடுத்துருக்குறேன்னா. ஒரு ரெஃபரல் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு வந்து சொன்னால் அது முடிகிற வரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த மெம்பருக்கு நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா. Rajesh used to do that for me. When I connected the executive director of BNI Erode, Mr. Mahesh Giri, he used to give, sir, நான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுத்தார், அவர் இந்த மாதிரி அப்டேட் கிடச்சிது. Till the final closing thank you note, he used to update me. நம்மள எவ்வளோ பேர் நமக்கு ரெஃபரல் தந்தவங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். Now you have the BNI Connect app. அதிலே வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம் ஈஸியாக. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், யாராவது ஒரு மெம்பர் வந்து இப்போ உங்களை கனெக்ட் பண்ண முடியாது, லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொன்னால் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் அந்த மெம்பர்கிட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணல அப்படின்னு வந்து அர்த்தம். BNI கொர்க்கை பண்ணலாமா? ஐ திங்க் லாஸ்ட் 1 இயராக நம்ம வந்து பண்ண பிஸ்னஸ் 16 கோடின்னு நினைக்கிறேன். 12 monthsல பிரசிடென்ட் வாசிச்சது 16 கோடின்னு நினைக்கிறேன். Now கொர்க்கை, tell me, what will be our target for the next 12 months? What will be our target for the next 12 months? What target you want to set for yourself? 25 crores, which means every month we are going to pass 2 crores. Very good, excellent. That is a very good goal to have. So wishing you all the best, BNI Korkai. Have a fantastic networking weekend.